இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியில் வெல்லும் தமிழ் பெண்கள் திமுக டெல்டா மண்டல மகளிர் மாநாடு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியுள்ள நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் வருகை தந்துள்ளனர். இது தொடர்பான காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். மாநாடு குறித்த விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. திமுகவின் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு தஞ்சாவூர்ல தொடங்கிவிட்டது. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில இந்த மாநாடு நடைபெறுகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விழா மேடைக்கு வந்துவிட்டதை பார்க்க முடிகிறது. முன்னாள் அமைச்சர்கள், திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே மேடைக்கு வந்துட்டாங்க. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்துல இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டுக்கு வர இருக்கிறார். மாநாடு தொடங்கிவிட்ட நிலையில முழுக்க பெண்களே பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகள், பறை இசை, சிலம்பம் போன்ற கலை நிகழ்ச்சிகளோடு இந்த மாநாடு தொடங்கியிருப்பதை பார்க்க முடிகிறது. எதற்காக இந்த மாநாடு அப்படின்னா, திமுக அரசு ஆட்சிக்கு வந்த இந்த 4.5 ஆண்டுகள்ல மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் உள்ளிட்ட பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டங்களை எல்லாமே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெண்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில தான் இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படிங்கிற மாநாடை திமுக தலைமை சார்பில் முன்னெடுத்திருக்காங்க. ஏற்கனவே கடந்த மாதம் கொங்கு மண்டலத்தை உள்ளடக்கிய திருப்பூர்ல இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு நடைபெற்றது. இன்றைக்கு தஞ்சாவூர்ல டெல்டா மண்டலமாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர்ல இந்த மாநாடு நடைபெறுகிறது. முழுக்க பெண்கள் இந்த மாநாட்டுல பங்கேற்றிருக்கிறாங்க. ஒரு 1.5 லட்சம் பேர் இந்த மாநாட்டுல பங்கேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்துல திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினும் இந்த மாநாட்டுல பங்கேற்று உரையாற்றவும் இருக்கிறார். நன்றி ரமேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.